டாக்டர்ஸ் நேரம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் நம்ம எல்லாரையும் துரத்துறத பார்க்குறோம். லேசா தலை கிருகிருப்பா இருக்கு, டாக்டர் கிட்ட போறோம், செக் பண்ணி பார்க்குறோம், ரத்த அழுத்தம் கூடுதலாக இருக்கிறது, உடனே ரத்த அழுத்தத்திற்கான மருந்துகளை சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. நிறைய பேர் சரி தற்காலிகமாக தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம். அடுத்த முறை போகும்போது பார்த்தா நல்ல கண்ட்ரோல்ல இருக்கே, பரவாயில்ல, இதையே தொடர்ந்து சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் தலை சுற்றலே ஏற்பட்டுரும். என்ன டாக்டர் தொடர்ந்து சாப்பிடணுமா? ஆமாங்க, பிளட் ப்ரெஷருங்கிற நோயை குணப்படுத்த முடியாது, வாழ்நாள் முழுவதும் நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும். சரின்னு வீட்டுக்கு வந்து நம்ம நண்பர் இருக்காரு கூகுள், அவரை தட்டி இந்த மாத்திரை எதுக்கு கொடுக்கறது, இதோட பக்க விளைவுகள் என்னன்னு பார்த்தா ஏகப்பட்ட பக்க விளைவுகளை கொடுத்துருக்கிறத பார்க்கணும். அப்ப நமக்கே ஒரு சந்தேகம், என்னடா இது, இவ்வளவு பக்க விளைவோடு நம்ம இந்த மருந்துகளை சாப்பிட வேண்டுமா வேண்டாமா? சாப்பிட்டா பக்க விளைவு வருது, சாப்பிடலன்னா பக்கவாதம் வரும்னு சொல்றாங்களே, என்ன பண்றது? இந்த குழப்பமான மனநிலையோடு நம்மில் நிறைய பேர் இருக்கிறத பார்க்கணும். ரத்த அழுத்தம் 3 வகையாக இருக்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ரத்த அழுத்தத்திற்கான தீர்வுக்கு முன்பு ரத்த அழுத்தமே 3 வகையா இருக்கிறத பார்க்கணும். ஒன்று கிளினிக்கல் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எப்ப பார்த்தாலுமே ரத்த அழுத்தம் 140 90 அப்படிங்கிற நிலையில இருக்கும். நீங்க மாத்திரை சாப்பிட்டா அது 130 120க்கு வரும், இல்லைனா 140 90 அல்லது 140 100 நிலைமையிலே பீக்லேயே இருக்கிறத பார்க்க முடியும். இது கிளினிக்கல் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். இரண்டாவது பேத்தாலஜிக்கல் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். எப்ப செக் பண்ணாலுமே 160 110ங்கிற நிலைமையில இருக்கும். பெரும்பாலும் இந்த 160 110ன்னு போகும்போது தான் ஸ்ட்ரோக் வருது, கிட்னி ஃபெயிலியர் வருது, இது எல்லாமே இதோட தொடர்புடையதா இருக்கிறத பார்க்குறோம். தேர்ட் வெரைட்டி, இதுதாங்க இந்த ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ, மேலிக்னன்ட் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். எப்படி ஒரு புற்றுநோய் ஒரு மனிதனை மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாக்குமோ, அதே போல மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்கக்கூடிய மற்றொரு விஷயமாக இருப்பது எதுனா மேலிக்னன்ட் ஹைப்பர் டென்ஷன் தான். 180 200 210 தலை சுற்றலோடவே இருப்போம். யாராவது எழுந்து இப்படி நிக்க வச்சா கூட அப்படியே தள்ளாடுவாங்க குளிச்சது மாதிரி. எப்பொழுதுமே மயக்கம் இருக்கும், சாப்பிட முடியாது, வாமிட் எடுப்போம், என்னென்னலாம் உடம்புல தொந்தரவு இருக்குமோ உயிர் போவது போல நமக்கு ஏற்படுகின்ற நிறைய தொந்தரவுகளோட போராட வேண்டியிருக்கும். இதுக்கு பேரு மேலிக்னன்ட் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, நமக்கு இருப்பது கிளினிக்கல் ஹைப்பர் டென்ஷனா, பேத்தாலஜிக்கல் ஹைப்பர் டென்ஷனா, மேலிக்னன்ட் ஹைப்பர் டென்ஷனா அப்படிங்கிற ஒரு புரிதல் முதல்ல நம்மளுக்கு வேணும். நம்ம யோசிக்கிறோம் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த கொதிப்பு ஒரே நோய் தான், அப்ப இந்த மாத்திரை சாப்பிட்டா போதும், அந்த மாத்திரை சாப்பிட்டா போதும் அப்படின்னு மாத்திரைகளை தேடி மாத்திரைகளை சுற்றி சுற்றி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடியது அகைன் இன்னும் 3 வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். உடல் நோயினால் ஏற்படுவது, மனநோயினால் ஏற்படுவது, நாம் செய்யக்கூடிய ஆக்குபேஷனல் ஹசார்ட்னு சொல்லக்கூடிய வேலைகளால் ஏற்படுவதுன்னு 3ஆ இருக்கிறத பார்க்கிறோம். உடல் நோய்கள், இன்னைக்கு சக்கரை நோய் வருது, பின்னாடியே ஹைப்பர் டென்ஷன் வரும். தைராய்டு நோய் வருது, பின்னாடியே ஹைப்பர் டென்ஷன் வரும். அதே போல இன்றைக்கு மனநோய்களால் ஏற்படுவது, எல்லா விதமான மன அழுத்த நோய்களும் இன்றைக்கு ரத்த கொதிப்பை உருவாக்குறத பார்க்கிறோம். சில மனநோய்கள் ரத்த கொதிப்பு இல்லாமல் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய மனநோய்களாக சிலது இருக்கிறத பார்க்கிறோம். ஆக்குபேஷனல் ஹசார்ட், இன்னைக்கு ஒரு ஆசிரியர், ஒரு ஆடிட்டர், ஒரு டாக்ஸ் ஃபைல் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஆடிட்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, லாயர்ஸ், காவல்துறை அதிகாரிகள், என் வீட்டில் ஒரு தருதலையை பெற்ற அம்மா அப்பா எல்லாரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவசரப்படுறது எதனால? எல்லாம் ஹைப்பர் டென்ஷன் தான். இன்னைக்கு காலையில் கூட ஒரு நண்பர் என்னை வந்து பார்த்துருந்தார். அவருக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு வயிறில் இருக்கக்கூடிய ஒரு உபாதை. அப்போ அவர் என்கிட்ட சொல்கிறாரு, ஏன் தான் கல்யாணம் பண்ணோன்னே தெரியலங்க, எனக்கு இருக்க பெரிய பிரச்சனையே என்னோட பிள்ளைங்க தாங்க அப்படிங்கிற. நான் கேட்டேன், என்னங்க முத்து முத்தா பிள்ளைய பற்றி வச்சுட்டு இப்படி சொல்கிறீங்களேன்னு. சொல்கிற பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் மொபைலில் உட்காந்துருக்காங்க, ராத்திரியில் 11 மணிக்கு படுக்கிறாங்க, காலையில் 6 மணிக்கு எந்திரிமா ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னா 5 மினிட்ஸ்னு கடைசியில் கஷ்டப்பட்டு எழுப்பி கிளப்பி கொண்டு போய் டைமில் இவங்களை ஸ்கூலுக்குள்ளே சேர்க்கறதுக்குள்ள அப்பாடியோ கல்யாணம் வேணாம் குழந்தை வேணாங்கிற அளவுக்கு ப்ரெஷர் பில்ட் ஆகுது சார் அப்படிங்கிறார். ஸோ இதே நிலையில தானே இன்னைக்கு நம்ம இருக்கோம். ஸோ இதெல்லாம் ஆக்குபேஷனல் மட்டும் இல்லை, மேரிட் லைஃப்பில் வரக்கூடிய லைஃப் ஸ்டைலில் வரக்கூடிய ப்ரெஷர்ஸும் நம்ம உடம்புல நோய்களை உருவாக்குது. இன்னைக்கு நிறைய ப்ரெஷர் மாத்திரைகளை பார்க்குறோம். கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 19 வகையான ஹைப்பர் டென்ஷன் மாத்திரைகளை நம்ம பார்க்குறோம்.
நேரடியாக இரத்தத்தில் இருக்கக்கூடிய உப்புகளை குறைப்பது, நேரடியாக இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைப்பது, இதய அழுத்தத்தை மாறுபாடு செய்வது, இரத்த குழாயில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை மாறுபாடு செய்வது, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மெடிசன்ஸ் இன்றைக்கு இருந்தாலும் கூட இது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய, சுலபமாக இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய அழகான ஒரு அருமருந்தை பற்றி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். 1 இல்லை 5 சொல்றேன். ஏன்னா 1 சொன்னா நம்ம எல்லாருமே அதை சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை. அதனால 5 விஷயம் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட், சடா மஞ்சள். இந்த சடா மஞ்சளை விட சிறப்பான ஹைப்பர் டென்ஷன் மருந்து இந்த உலகத்திலேயே கிடையாதுன்னு சொல்லலாங்க. இந்த சடா மஞ்சள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு குளிர்ந்த பூமிகள்ல, பனி பெய்யக்கூடிய பூமிகள்ல இருந்து வரக்கூடிய ஒரு அபிரிதமான மூலிகைன்னு சொல்லலாம். எப்படி இன்றைக்கு சிவனை பார்க்கும்போது அவர் உட்கார்ந்திருந்து அவர் தலைமுடி மேலே இருந்து ரோமங்கள் தொங்குகிறதோ, அதே போல சடா மஞ்சளை பார்த்தீங்கன்னா உள்ள வேர் இருக்கும், மேல பார்த்தீங்கன்னா ரோமங்கள் மாதிரி தொங்கி கொண்டிருக்கும். சிவனுடைய ஆதிக்கம் பெற்ற மூலிகைகள்ல இந்த சடா மஞ்சள் இருக்கிறத பார்க்கணும். யாருக்கெல்லாம் மேலிக்னன்ட் ஹைப்பர் டென்ஷன் இருக்கோ, அதாவது எப்ப டெஸ்ட் பண்ணாலும் 180, 200, 210, 4 பிரஷர் மாத்திரைகள் சாப்பிட்டு கூட என்னுடைய ஹைப்பர் டென்ஷன் குறையவில்லைன்னு போராடிட்டு இருக்கீங்களோ, உங்க எல்லாருக்கும் இந்த பெஸ்ட் ரெமெடி எது தெரியுமா? சடா மஞ்சள் தான். ஆனா சடா மஞ்சளுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சிரமம் என்னன்னா, இதை சாப்பிடும்போது தூக்கம் நிறைய வருவது போல ஒரு உணர்வு இருக்கும். அதனால இதை நிறைய எடுக்கக்கூடாது. 3 சிட்டிகை சடா மஞ்சள் சூரணத்தை தேன்ல குழைச்சி சாப்பிடுங்க. அவ்வளவு அழகான தூக்கம் வருவதை பார்க்க முடியும். சடா மஞ்சளை விட ஹைப்பர் டென்ஷனை, ஆக்குபேஷனால வரக்கூடிய ஹைப்பர் டென்ஷனை, குடும்ப பிரச்சனைகளால வரக்கூடிய ஹைப்பர் டென்ஷனை, மன அழுத்தத்தால வரக்கூடிய ஹைப்பர் டென்ஷனை குறைக்கக்கூடிய மருந்துகளே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு சடா மஞ்சள் மிகச்சிறந்த அருமருந்துகளில் ஒன்றுனே நம்ம சொல்லலாம். 2வது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுங்க, சர்ப்பகந்தா. பொதுவாக இந்த சர்ப்பகந்தா மாதிரி டைரக்டா ஹைப்பர் டென்ஷன்ல இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஆராய்ச்சி செய்து நிரூபிக்கப்பட்ட மூலிகைகளே கிடையாதுன்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு நிறைய ஆராய்ச்சிகள் குஜராத்ல இருக்கக்கூடிய ஆயுர்வேதா யூனிவர்சிட்டியில, டெல்லியில இருக்கக்கூடிய AIIMS சொல்லக்கூடிய ஆயுர்வேதம் சார்ந்த மருத்துவ பல்கலைக்கழகத்துல, இப்போ காஷ்மீர்லயே ஒரு ஆராய்ச்சி, இன்டகிரேட்டிவ் ரிசர்ச்காக ஆராய்ச்சி கூடம் ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருக்கக்கூடிய ஆராய்ச்சிகள்ல நிறைய இடங்கள்ல நான் பார்க்கிறேன் இந்த சர்ப்பகந்தாவுடைய எஃபெக்டை பத்தி, சர்ப்பகந்தாவுடைய மருத்துவ குணங்கள் எவ்வாறு உடலில் இருக்கக்கூடிய ஹைப்பர் டென்ஷனை கட்டுப்படுத்த உதவுகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கு பெரிய மாறுதலை நம்மளுக்கு ஏற்படுத்துவதை பார்க்கிறோம். ஸோ செகண்ட் பெஸ்ட் ரெமெடி ஃபார் ஹைப்பர் டென்ஷன் இஸ் சர்ப்பகந்தா. 3வது, என்னோட ஃபேவரட்டுங்க, ஆடாதொடை இலைச்சாறுங்க. எல்லாரும் யோசிப்போம், ஆடாதொடைக்கு ஹைப்பர் டென்ஷனை கட்டுப்படுத்துறதுக்கு சக்தி இருக்கா? 100% இருக்குங்க. ஒரு 30 வருஷம் 35 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம ஊர்ல மிகப்பெரிய அளவுல மருத்துவர்கள்லாம் கிடையாது. அதுவும் நாங்க இருந்த கிராமங்கள்லாம் மொத்த ஊருக்கே சேர்த்து 2 டாக்டர் தான் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் ஃபுல் டைம் இருப்பாரு, ஒருத்தர் பார்ட் டைம் தான் இருப்பாரு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ராத்திரி நேரங்கள்ல இந்த பிளட் ப்ரெஷர்லாம் ஏறும்போது நிறைய பேர் எங்க வீட்டுக்கு வருவாங்க. எங்க பாட்டி கிட்ட கை மருந்து கேட்கறதுக்காக வருவாங்க. கேட்பாங்க, ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்கம்மா, தலை சுத்து வருது, ப்ரெஷர் இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்போது எங்க பாட்டி பொதுவா பரிந்துரைக்கக்கூடியது தெரியுமா? ஆடாத்தோட தான். வீட்லயே இருக்கும். ஒரு இலைய பறிச்சு நறுக்கி ஒரு டம்ளர் தண்ணியில போட்டு நல்லா கசக்கி போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு ஒரு ஸ்பூன் தேன் கலந்து கொடுப்பாங்க. அவ்வளவு அழகா அவங்க தலை சுற்றல் குறைந்து போறதை நான் பார்த்திருக்கேன். ஆனா எங்க பாட்டிக்கு தெரியாது இது ஹைப்பர் டென்ஷனால வரக்கூடிய தலை சுற்றல்னு. நான் காலேஜ் படிக்கும்போது எங்களோட காலேஜ்ல வரக்கூடிய பேஷண்ட்ஸ், அப்ப என்னுடைய ஆசிரியர் ஒருவர் இருந்தார். அப்ப அவர்கிட்ட நான் கேட்டேன், சார் சர்ப்பகந்தா மாத்திரை அது இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம், ஆனா இந்த ஆடாத்தொடையும் தேனும் கலந்து நம்ம கொடுத்து இங்க இருக்கக்கூடிய இன்பேஷன்ஸ்க்கு நம்ம பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, சரி பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்த போது சர்ப்ரைசிங் ரிசல்ட்டுங்க. நீங்க சர்ப்பகந்தா கொடுத்தா கூட அவங்களோட பிளட் ப்ரெஷர் கிடையாது. ஆனா ஆடாத்தொடைய போட்டு இந்த மாதிரி கஷாயம் போட்டு கொடுத்தீங்கன்னா 1 மணி நேரத்துல பிளட் ப்ரெஷர் தானா நார்மலுக்கு வர்றதை பார்க்க முடியும். அதன் பிறகு எங்களுடைய கல்லூரியில இன்றைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆடாத்தொடை சாறு தேன் கலந்து கொடுப்பது தான் இன்றைக்கு வரைக்கும் மருந்தாக கொடுக்கப்படுறத பார்க்குறோம் பிளட் ப்ரெஷருக்கு. அவ்வளவு கிளினிக்கல் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கு இதை விட சிறப்பான எளிமையான மருந்து பிளட் ப்ரெஷருக்கு கிடையாதுன்னு. 4வதுங்க, இன்னைக்கு எல்லா வகையான பிளட் ப்ரெஷர் மருந்துகளும் எப்படி ஒர்க் பண்ணுது தெரியுமா? உடனே சிறுநீர் பெருக்கியாக செயல்பட்டு ரத்தத்தில் இருக்கக்கூடிய உப்பை வெளியேற்றி ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறத நம்ம பார்க்கணும்.
இன்னைக்கு நீங்க சாப்பிட்ற எந்த பிளட் ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்டாலும் பொதுவாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன? யூரின் நிறைய போகுது. ஏன் யூரின் நிறைய போகுது? ஏன்னா உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய அந்த மாத்திரை உள்ள இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய உப்புகளை, உப்பு நீரை சிறுநீர் மூலமாக வெளியேற்றதுனால உங்களுக்கு நிறைய சிறுநீர் கழிக்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த வகையில உங்களுக்கு மிகப்பெரிய அளவு நல்ல பலத்தை கொடுக்கக்கூடிய சிறந்த ஒரு உணவு எதுன்னு கேட்டீங்கன்னா, டையூரட்டிக்காக செயல்படக்கூடிய ஒரு ஒன்று எது தெரியும்னா நன்னாரிங்க. ஸோ நன்னாரியை தண்ணீர்ல போட்டு ஊற வைத்து அந்த தண்ணீரை நீங்க குடிச்சாலே போதும். ஸோ இன்னைக்கு மருந்தா தான் எல்லாம் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. சுலபமாக சாப்பிடக்கூடிய, வேகமாக வேலை செய்யக்கூடிய மருந்துங்கிறத விட உணவு எதுனா நன்னாரி தான். இன்னைக்கு ஆயுர்வேத மருத்துவரை நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுக்கக்கூடிய பிளட் ப்ரெஷர் மருந்துல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் என்ன நீங்க டப்பாவை திருப்பி பாருங்களேன், அதுல நன்னாரிலாம் வரதை நீங்க பார்க்க முடியும். ஸோ நன்னாரி ஒரு மிகச்சிறந்த உணவுங்கிறத சொல்லலாம். ஒண்ணுக்கு போவதன் மூலமாக உடல்ல இருக்கக்கூடிய சிறுநீர் பெருக்கியாக செயல்பட்டு ரத்த அழுத்தத்தை குறைக்கும். இது எல்லாத்துக்கும் மேல என்னோட இன்னொரு ஃபேவரட்டுங்க, ஜீரகம், சோம்பு, தனியா கஷாயம். இது எவ்வளவு மிராக்கிள் தெரியுமா? சிலர்லாம் நம்ம மருத்துவமனைக்கு வரும்போதே ப்ரெஷர் பயங்கரமா இருக்கும், 180 190 இருக்கும். அவங்க ஆல்ரெடி மாத்திரை போட்டு வந்திருப்பாங்க, கிளினிக்கல் சிம்டம் இருக்காது. 1க்கு 2 முறை உட்கார வச்சு பிளட் ப்ரெஷர் பார்த்தா கூடுதலா இருக்கும். உடனே நம்ம மருத்துவர்கள் கிட்ட நான் சொல்லுவேன், போயிட்டு ஒரு டம்ளர்ல தண்ணியில ஜீரகம், சோம்பு, தனியா போட்டு கஷாயம் பண்ணி கொடுங்க அப்படிம்பேன். அவங்க சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு பிளட் ப்ரெஷர் பார்த்தா அப்படியே 190 இருந்தது 140 130 இறங்கி போயிருக்கிறது பார்க்க முடியும். எப்படி ஆடாதொடை சாறு தேனுடன் சாப்பிடுவது இந்த ப்ரெஷருக்கு மிகப்பெரிய மருந்தோ, அதே போல ஜீரகம், சோம்பு, தனியா கஷாயம் சாப்பிடுவது, வீட்டிலேயே போட்டு சாப்பிடுவது இந்த ப்ரெஷருக்கு மிகச்சிறந்த மருந்து. இப்ப நீங்க சொல்லுங்களேன், இந்த 5ல கிட்டத்தட்ட அந்த 5மே சுலபமா நமக்கு கிடைக்கிறதுன. சடா மஞ்சள் நமக்கு கிடைக்கும், அதே போல சர்ப்பகந்தா நமக்கு கிடைக்கும், ஆடாதொடை கிராமங்கள்ல நமக்கு ரொம்ப அதிகமா கிடைக்கும். அதே போல நன்னாரி நீர், நன்னாரி சர்பத்து இல்லாத இடமே இல்லை. சம்மர் வந்துருச்சுங்க, இனிமேல எல்லா ஊர்லயும் நன்னாரி கிடைக்கும். அதே போல ஜீரகம், சோம்பு, தனியா இல்லாத வீடே எங்க இருக்கு? அப்ப இந்த 5ல் ஏதோ ஒன்றையோ அல்லது இந்த 5ஐயுமே ஒரு நாள் மாற்றி ஒரு நாள் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சோம்னாலே முதல்ல இந்த ரத்த கொதிப்பு வராமல் தடுக்க முடியும். ஒருவேளை ரத்த கொதிப்பு வந்தாலும் அதோட தீவிரத்தை குறைத்து ஒரு ஆரோக்கிய பெருவாழ்வு நாம் வாழ முடியும். முறையான முயற்சி, முழுமையான முயற்சி நம்ம எடுத்தோம்னா நம்ம உடம்புல அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை நிச்சயமாக நம்மால் பார்க்க முடியும். இதுக்காக உடனே இன்னைக்கு நீங்க சாப்பிட்ற ரத்த கொதிப்பு மாத்திரையை நிறுத்திட்டு உடனே இதுக்கு ஷிஃப்ட் ஆகக்கூடாது. ரத்த கொதிப்பு குறையணும் அப்படின்னா முதல்ல உங்க ஊர்ல உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேத சித்த மருத்துவரை சந்தித்து, ஒரு இயற்கை மருத்துவரை சந்தித்து, உங்களுக்கு இருக்கக்கூடிய ரத்த கொதிப்பு கிளினிக்கல் ஹைப்பர் டென்ஷனா, பேத்தாலஜிக்கல் ஹைப்பர் டென்ஷனா, மாலிக்னன்ட் ஹைப்பர் டென்ஷனாங்கிறத முதல்ல புரிஞ்சு மருத்துவ ஆலோசனையோடு நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மருந்துடைய தேவையை குறைக்க முடியுமான்னு பாருங்க. அது கூட இந்த பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சேர்க்க ஆரம்பிச்சீங்கன்னா மருந்து சாப்பிட்டும் குறையாத அந்த ரத்த அழுத்தம் படிப்படியாக குறைந்து போவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும். இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்டா கேளுங்க, பதில் சொல்வதற்கு நான் காத்து கொண்டிருக்கிறேன். அதைவிட முக்கியம், இந்த வீடியோவை நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கம்யூனிட்டிலலாம் ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.